வணக்கம். ஆயுஷம் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள்ல யாரெல்லாம் அறிவியல் பட்டம் பெற்றிருக்காங்களோ, அவங்களுடைய உத்தேச பட்டியல். இது என்ன டேட் வரை எடுத்திருக்காங்கன்னா, 31/12/2023 வரைக்கும் எடுத்திருக்காங்க. இது சயின்ஸ் ப்ரொமோஷன் லிஸ்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். பிரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்லேருந்து பிடியா மாறுவதற்கான ஒரு முன்னுரிமை பட்டியல். ஏற்கனவே நம்ம இங்கிலீஷ் டீச்சர்ஸும் பார்த்துருக்குறோம், மேக்ஸ் டீச்சரும் லிஸ்ட்டு பார்த்துட்டோம். இது வந்து சயின்ஸ் டீச்சர் ஒட்டு மொத்தமாக 275. சரிங்களா? இப்போ நமக்கு 275 இங்கே இருக்குது அப்படின்னும் பொழுது, அதிகப்படியான ஆங்கில ஆசிரியர் லிஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது. ஆங்கிலத்தில் போய் பார்த்தீங்கன்னா, நமக்கு அது 872 கிட்ட வந்துருச்சு இல்லையா? ஆங்கில ஆசிரியர்கள் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு 870 கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து ஒரு 400 வரையும் 434 வரையும் பார்த்தோம். ஸோ இங்கிலீஷ் 892, மேக்ஸ் 434, இது பார்த்தீங்கன்னா 275. அப்போ அறிவியல் பட்டதாரிகளுக்கான ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டு எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை பொறுத்து தான். ப்ரொமோஷனுக்கு டெட்டு கம்பல்சரி அப்படின்னா, இந்த 275ல் டெட்டு பாஸ் ஆனவங்க எல்லாம் எவ்வளவு ப்ரொமோஷன் வேக்கன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிவிடுவாங்க. அப்படி டெட்டு பாஸ் இல்லை அப்படின்னா, இதோட ஃபஸ்ட் ரேங்கிங்லேருந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அவ்வளோ ஃபில் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸுக்கு ஒரு 47 தான் அப்படின்றாங்கன்னா, 47 வேக்கன்சி தான் ப்ரொமோஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் டெட்டு வந்து கம்பல்சரி கிடையாதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர்லேருந்து முதல் 47 டீச்சர்ஸுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட போகிறாங்க. இது முன்னுரிமை பட்டியல்ன்றதுனால இவங்களுக்கு இந்த தடவை ப்ரொமோஷன் கொடுத்து, அதுக்கப்புறம் வரவங்களுக்கு அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டு வரும்போது அந்த ப்ரொமோஷனை கொடுப்பாங்க. அப்படி இல்லை டெட்டு கம்பல்சரி அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கிற 247ல் யாரெல்லாம் டெட்டு பாஸ்ன்னு அவங்களும் ஃபில்டர் பண்ணிவிட்டு, டெட்டு பாஸ் ஆனவங்களுக்கு ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட்டை வச்சு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. இதனால் வந்து கூடுதல் பணியிடம் ஏற்படுமா அப்படின்னா, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது ப்ரொமோஷன் லிஸ்ட்டுன்றனால ஏற்கனவே காலியாக இருக்கிற பிடி, பிஆர்டி பணியிடங்கள் பாதிக்காது. கூடுதலாக பணியிடம் உருவாவதற்கும் வாய்ப்புகள் கிடையாது. இது அரசு துறை சார்ந்த ஆசிரியர்களுக்கான ஒரு தகவல். அதேபோல் தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு இது ஒரு கூடுதலான தகவல். இந்த மாதிரி விஷயங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்த செய்தி. இது ஒரு புதிய தகவலாக இருந்தால் நியூ இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணி போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போன்ற தகவல் உடனடியாக கிடைக்கும். எப்போவும் சொல்கிறது தானே, கமெண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு போடுற சேனல் வீடியோவெல்லாம் பார்க்குறீங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஆனால் எவிடன்ஸோடு கொடுக்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது, லைக் பண்ணுறதும் கிடையாது, சொல்லப்போனால் ஷேர் பண்ணுறது கிடையாது. கமெண்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கட் ஆஃபு, அப்புறம் இந்த மார்க்கு அந்த மார்க்கு அப்படி இப்படின்னு ஏதேதோ ஒன்று சொல்கிறது எல்லாம் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. அந்த லிங்க்கை வேறு குரூப்லலாம் வேறு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. அதில் அப்படி என்ன அறிவாண்மையான தகவல் இருக்குதுன்னு எனக்கும் புரியல. உங்களுக்கு ஏதாவது அதில் அறிவாண்மை தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி நானும் கமெண்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நானும் நிறைய அதே மாதிரி தகவல் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த செய்திகளுடன் சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.